ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானு பார்த்திங்கன்னா, நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த முழுசாக லெக் பீஸும் எடுத்துருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதையும் நான் குழம்புல போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன். இது வந்து என்னோடய குடல் குழம்புல வந்து இந்த மசாலா பற்றி போட்டிருக்கிறேன். அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்கள். நான் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்து அடுப்பில் வச்சுட்டு இந்த கறியெல்லாம் அலசி வச்சிட்டோம். மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுட்டேன். இதில் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பார்த்திங்களா கூட்டு, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவில் வந்து நான் உப்பு போட்டிருக்கிறேன். அதனால் சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கலாம். சரிங்களா? உப்பு போடுறேன், கல் உப்பு. நம்ம வந்து கூட்டி வைக்கும்போது டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்துடும். அப்புறம் நம்ம தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை நான் வதக்குறேன். நம்ம 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பாருங்கள். காரம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மல்லித்தூளோ இந்த மாதிரி எந்த தூளும் போட வேண்டாம். எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். அதனால் காரம் போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து எப்படி வைக்கிறேன்னா தண்ணியாக வைக்கிறேன். தண்ணி குழம்பு மாதிரி செய்கிறேன். ஏன்னா எங்கள் குழந்தைங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவங்க வந்து குழுகுழுன்னு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குடுகுடுப்பாக வச்சுக்கோங்க. இல்லை தண்ணியாக சாப்பிடுவாங்கன்னா நீங்களும் நல்லா தண்ணியாக வைங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடியாப்பம்னா சந்தகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்துக்கும் ஓகே, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அந்த தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா காரம் தேவைப்பட்டுச்சு, காரம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மசாலா வதக்கும் போதும் உப்பு போட்டு வதக்குனதுனால நான் இப்போ கறிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் அடங்கிருச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம புதினா மல்லித்தலை போட்டுடலாம். சரிங்களா? நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருங்க. எடுத்து வைக்கக்கூடாது. அந்தளவுக்கு குட்டியாக போட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பட்டை வச்சுருக்கிறேன், மராட்டி மொக்கு, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம இதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா இதாகட்டும், வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரிங்களா? காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா முருகலாக தாளிச்சிடுங்க. பார்த்திங்கன்னா தாளிசை வந்து நல்லா முருகல் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி முருகலாக பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் வரும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது வந்து தாளித்து கொட்டினோன்னே டக்குன்னு மூடிடுங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அருமையான சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம்.
இது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.